ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஆசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த துள்ளுவத இளமையில் தனுஷ் படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடித்த அபிநய் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி காதல் தேசமில் அப்பாஸ் இருந்தார், அவர் ஒரு செகண்ட் ஹீரோவாக நடித்தார். ஸோ இந்த ரெண்டு பேரோட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக காதல் தேசம் வந்து செம்ம ஹிட்டு. அந்த டைம்ல அப்பாஸ் மாதிரி அழகான ஹீரோவும் கிடையாது, அஜித் இருந்தார். பட் அப்பாஸ் வந்து ஒரு அல்டிமேட்டா இருந்தார். அவரோட ஹேர் ஸ்டைல்ல எவ்வளோ ஃபேமஸ், அப்பாஸ் கட்டிங்னாலே ரொம்ப ஃபேமஸ். அந்த கட்டிங் வச்சு சுத்தினவங்களாம் நிறைய பேர். ஸோ இப்படி இருந்தாங்க. அபிநய் அந்த டைம்ல அவரும் நல்ல ஃபேமஸ் தான், பட் அந்த துள்ளுவத இளமை டைம்ல. பட் ஆனா அப்பாஸ் அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. அப்பாஸ் ஆச்சு நிறைய படம் நடிச்சாரு, ஹீரோவா நடிச்சாரு. சொல்லாம் இப்படிலாம் இருந்தது. ஆனா அபிநய் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவா தான் நடிச்சது. பட் ஹீரோவா நடிச்சாரா என்னன்னு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு படத்து ஞாபகம் இல்லை. ஆனா அபிநய்க்கும் அப்பாஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம், ஒரு இண்டஸ்ட்ரி இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்பாஸ் என்ன பண்ணிட்டாரு, நான் அந்த சினிமாவில் நடிச்சு பார்த்தாரு, செகண்ட் ஹீரோவா நடிச்சு பார்த்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்பிக் விளம்பரத்தை தூக்கிட்டு வந்தாரு. ஸோ இப்படி இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு விஷயத்த. என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு இதோட முடிஞ்சிருச்சு, நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் பாட்டு வெளி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணிட்டாரு. பாத்தீங்கன்னா அவர் இங்கிருந்து சிலர் சொல்றாங்க, அவர் நியூஸ்லாந்து தான் போயிட்டு வேலைலாம் செஞ்சதா சொல்றாங்க. அவருக்கு அங்கே வேலைலாம் செஞ்சிருக்காரு, வேற என்னதோ பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம இருந்திருக்கணும். ஆக்சுவலா அபிநயம் என்ன பண்ணிருக்கணும், சினிமா இண்டஸ்ட்ரி செட் ஆகல அப்படின்னா ஒரு வேற இண்டஸ்ட்ரி, வேற எதுக்குன்னா நம்ம வேலைக்கு போயிருக்கணும், இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கணும், இல்லாட்டி அதே சினிமாலேயே வேற எதுனா டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு அவரோட லைஃபை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் அவர் கம்பேக் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலனாலும் அந்த மாதிரி அவர் எதனா ஒரு விஷயத்த சூஸ் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் அதை சூஸ் பண்ணாம நான் சினிமால தான் இருப்பேன் நினைச்சு அவர் வந்து வேற கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டதா சொல்றாங்க. அப்படி ஆயிருக்கலாம். ஸோ அப்படி ஆகி இப்போ இறந்தும் போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் எடுத்துட்டீங்கன்னா, இந்த தோனி படத்துல ஹீரோவா நடிச்ச சுஷாந்த் சிங் எடுத்துக்கலாம். அவரும் பாத்தீங்கன்னா அவரும் நல்ல பெரிய படமா ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணாரு. பட் திரும்பவும் ஒரு ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க மும்பைல சிலர் வந்து அவரை படம் பண்ண விடாம நிறைய தடுத்ததா பேச்சு வேற இருக்கு. பட் இருந்தாலும் அவர் என்ன பண்ணி